அவர் அது 20 வருஷமா கனவு கண்டாராம். எதுக்கு? இந்த பட்டிமன்றத்தில் நல்ல சரக்கு எங்க வேணாலும் விளவுவோம் ஐயா. இப்ப சொன்னீங்க, அது உண்மையா? உண்மையா? இங்க உள்ள இளைஞர் கெட்டு போறதுக்கு சான்ஸே இல்லையா. ஏன்னா டாஸ்மார்க் இல்லையா. இங்க ஒரே ஒரு கடை இருக்கு இந்த ஊருக்கு. அத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஐயா உண்மையிலே சொல்ல போற, எங்க ஊர்ல ஒரு சிகரெட்டு போய் நான் கடையில் வாங்கினோம்னா மன்னிச்சுக்கிடுங்க, அவன் கேட்பான், ஏ தம்பி நீ இன்னார் மாவுன்ல நீ என்ன சிகரெட்டு பிடிக்க அப்படிமா. இங்க ஒரு பயலும் கேட்க மாட்டான். நானே எங்க பாஸ் ஏய் கம் we will go for cigarette அப்படிம்பாரு. கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இவர் சொல்றாரு. நம்ம ஊர்ல ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க உழவர் திருநாளை. காரணம் அங்க தல்லா விளையுளும் இருந்ததனாலே, தாழ்வையிலா செல்வர்கள் குறைஞ்சு போனதுனால தாயா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு நாங்க இங்க வந்தோம். ஐயா எங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க மாட மாளிகையில வாழணும்னு நினைச்சு எத்தனை பேர் இங்க இருக்கிற எங்க நண்பர்கள் ஒரே ரூம்ல 9 பேர் சூருண்டு படுத்திருக்கோம் ஐயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எங்க ஊர்ல இருந்து லட்சக்கணக்கில் ஏஜென்ட்டுக்கு பணத்தை கொடுத்து இங்க ஏறி வாரான். என்னென்னவோ கனவு, தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும், தம்பியை படிக்க வைக்கணும், அம்மா அப்பா நல்லா வைக்கணும், எல்லாம் வரும்போது தகன்னு எம்ஜிஆர் கலர்ல வராயா. 3 மாசையில உங்க கலருக்கு ஆயிராயா. நீங்க கடைசியா என்கிட்ட தான் வருவீங்கன்னு எனக்கு அதுக்காக தான் சொன்னேன்.